இந்த உலகத்தில் வலிமையை விட புத்திசாலித்தனமும் ஒற்றுமையும் எவ்வளவு முக்கியம் என்பதை சொல்லும் ஒரு அழகான கதை. புத்திசாலி எருமையும் அதன் நண்பர்களும். ஒரு பசுமையான கிராமத்தில் கருப்பன் என்ற புத்திசாலி எருமை வாழ்ந்து வந்தது. அது வலிமை மட்டுமல்ல, அமைதியாக யோசிக்கும் தன்மையும் உடையது. ஆடு ஆடு, நாய் நாய், கோழி சேவல் என்ற நல்ல நண்பர்கள் இருந்தனர். அனைவரும் ஒன்றாக வயலில் சுற்றியும் மரத்தடியில் ஓய்வு எடுத்தும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். நட்பும் ஒற்றுமையும் அவர்களின் பலமாக இருந்தது. ஒரு நாள் அவர்கள் குளத்தில் தண்ணீர் குடிக்கச் சென்றபோது அங்கே ஒரு பெரிய முதலை மறைந்திருந்தது. அதை பார்த்து ஆடு பயந்தது, கோழி கூச்சலிட்டது, நாய் குரைத்தது. கருப்பன் எருமை மட்டும் அமைதியாக யோசித்தது. பயம் நம்மை தோற்கடிக்கும், புத்தி நம்மை காப்பாற்றும் என நினைத்து மெதுவாக முதலையிடம் பேச ஆரம்பித்தது. நீ ரொம்ப பெரியவன் என்று எல்லோரும் சொல்றாங்க, ஒரு முறை வெளியே வந்து காட்டு என எருமை கூற முதலை பெருமிதத்தில் வெளியே வந்தது. அந்த நேரம் நாய் குரைத்தது, கோழி சத்தமிட்டது, ஆடு கற்களை உருட்டியது. அதை பார்த்த முதலை பயந்து மறுபடியும் குளத்துக்குள் பாய்ந்து ஓடி விட்டது. இருவரும் சந்தோஷப்பட்டன. ஆடு சொன்னது, வலிமை மட்டும் போதாது. நாய் சொன்னது, ஒற்றுமை இருந்தால் போதும், எதையும் செய்யலாம். அதை கேட்டு கருப்பன் சிரித்தது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. மேலும் அழகான கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம்.